வைத்தியசாலையான தெளிமலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட 30 மில்லியன் பெறுமதியான பணம். ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. மதிப்புக்குரிய மூலாசன ஊட மந்திரித்துமா ஏவகேம அனைத்து பாராளுமன்ற மற்ற பாராளுமன்ற தமிழில் கதைக்கின்றேன் மற்ற பாராளுமன்ற மந்திரிகள் அதே நேரம் எங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்த சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றி. இவ்வாறு எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நான் இந்த விடயத்திலே நான் உண்மையாகவே கலனியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன். 2015ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த வீடு நெஞ்சளவுக்கு கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது துட்டகமனு ஸ்ட்ரீட்டிலே. ஸோ இது எங்களுடைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் கலனியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை. அது மழை நேரங்களிலே இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் என்று சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே இரணைமடு குளம் என்று ஒன்று இருக்கிறது. மழை பாய்கின்ற நேரம், மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போது கலனியிலே இருக்கிற பிரச்சனை போன்று இரணைமடு குளம் வான் பாய்கின்ற நாட்களிலே பெருமளவான மக்கள் அங்கே இருந்து இடம்பெயர்வார்கள். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் 1350 மில்லியன் US$ பெறுமதி உள்ள ADB வங்கியினுடைய ஃபண்டிங்கிலே தான் இந்த இரணைமடு குளம் 35 அடியிலிருந்து 37 அடிக்கு உயர்த்தப்பட்டு அங்கிருக்கின்ற நீரை கடலிலே விரயம் செய்யாமல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்திருந்த போதும் இன்று வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு அந்த தண்ணி வரவில்லை. DCC மீட்டிங்கிலே நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது, அது பற்றி ஒவ்வொரு இடங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலே எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான பணம் விரயமாக்கப்பட்டிருக்கிறது, அதிலே வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உதாரணம், யாழ்ப்பாணத்திலே மழை பெய்கின்ற போது நல்லூர் பகுதிகளில் கூட இந்த பாதைகளிலே நீர் வளைந்தோடக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்புகளும் யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை. ஸோ இவை எல்லாம் எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கடந்த அரசாங்கங்கள காலத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழலாகத்தான் பார்க்கிறோம். ஊழல் என்று சொல்லும் போது தான் ஞாபகம் வருகிறது, நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசரமாக ஓடி வருகிறேன். என்னென்றால் இந்த ஊழல் விடயமாக கதைக்கோணும். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலையான தெளிமலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட 30 மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் அவருடைய பேர் ஒரு ஒன்காலஜி கன்சல்டன்ட், பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை, தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த 30 மில்லியன் பெறுமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள். சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை. ஆனால் என்ன விடயம் என்றால் அதை DCC மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக் கொள்கிறார். ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவநேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது. வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற RDHS தனக்கு அது தெரியாது. ஆனால் மில்லியன் கணக்கான பணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது நான் அந்த ஊழல் போது இன்னொரு விடயத்தை சொல்லணும். அண்மையிலே மே දවස් කීපයකට කලින් ගියා අනුරාධපුර මගේස්ත්‍රාට් මගේ අර ලයිට් සිග්නල් කේස් එකට ගියා. එතකොට මිනිස්සු මට ගෙනත් දුන්නා. ගරු මන්ත්‍රීතුමා විවාදයට අදාළ ප්‍රශ්නයට අදාළව කතා කරොත් වඩා හොඳයි කියලා අපි යෝජනා කරනවා. ඒ අදාළ එක තමයි. එතකොට එතුමා එතනින් මිනිස්සු මට ගෙනත් දුන්නා. ඒ කියන්නේ මිලියන් 500 ගේ එකක් මිලියන් 5ට ලියලා තියෙනවා කියලා ඔප්පුවක් ගෙනත් දුන්නා. එතකොට ඒවා ගැන කවුරුත් හොයන්නේ නැහැ. ඒවා ගැන නමක් කියන්න මට කැමති නැහැ. මම අදාළ පුත්කලයට කිව්වා ඔබතුමා මේ ඩීට් එක ලියලා තියෙනවා කියලා. මම ඒක ගැන වැඩිපුර කතා කරන්නේ නැහැ. අපි ප්‍රශ්නයකට එමු. එතකොට நான் சொல்லுகிறேன் என்றால் இப்போது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நீர் வடிகால்கள் அல்லது இரணைமடு
மட குளத்திலே இருக்கின்ற அந்த தண்ணீர் அமைப்புகள் மழை பெய்கின்ற போது, அதாவது வந்து எங்களுடைய ஒரு மழை பெய்து வான்பாய்கின்ற போது கிளிநொச்சி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர முடியாது. ஆகவே நாங்கள் இந்த நிமிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால், இவற்றுக்கு ஒரு எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவற்றுக்கு ஒரு சிறப்பான கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவை முழுவதுமாக இலங்கை முழுவதாக ஆராயப்படணும். இது மட்டுமல்ல, கிழக்கு மாகாணங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அனுராதபுரங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது. இவை ஒரு கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு இந்த கொமிட்டிகள் வந்து சரியான சரியான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த இவ்வகையான ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசங்களுக்கு மட்டும் கொண்டு வராமல் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கை முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிலே அதாவது இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கின்ற வெள்ள நீர் பாய்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படுமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நாங்களும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற நாங்களும் இந்த இலங்கையினுடைய ஒரு சமகுடிகளாக மதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரேரணையை நான் ஆமோதித்து வழிமொழிந்து சந்தோஷமாக இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு எனது கருத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.